வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும். நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் அதுதான் செய்ய போகிறோம். வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மஞ்சள் பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக நம்ம உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துக்கணும். இப்போ நாம் இந்த மஞ்சள் பூசணியில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த மஞ்சள் பூசணி ரொம்ப உதவுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமாக செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அது குணப்படுத்துது. மஞ்சள் பூசணி பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதில் முக்கியமான நன்மைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா கண் பார்வை யாராவது வந்து குறைவாக இருக்கா மாதிரி குறைபாடுகள் எதனா இருக்குது அப்படின்னா அதை நம்ம மேம்படுத்துக்காக இந்த மஞ்சள் பூசணியை வந்து எடுத்துக்கிட்டால் கண் பார்வை வந்து ரொம்ப நல்ல தெளிவாக தெரியும். இதயத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக போகிறதுக்காக இந்த மஞ்சள் பூசணி வந்து ரொம்ப உதவுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து முகம் வந்து பொலிவாகணும், செயற்கையாக போகிறாங்கல்ல சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாகவே நமக்கு வந்து அருமையான மருந்தாக வந்து இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பூசணி. முகப்பொலிவு சுருக்கங்கள்லாம் கம்மியாகிட்டு முகம் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் பூசணி வந்து ரொம்பவே உதவுது. மனைவிமார்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது குறைக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த மஞ்சள் பூசணியை கண்டிப்பாக சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2-3 வாட்டியாவது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இந்த மஞ்சள் பூசணிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வாங்க மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மஞ்சள் பூசணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாதீங்க, மீடியம் சைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வேக வைக்கும்போது சின்னதாக இருந்ததுன்னா குழஞ்சி போயிடும், ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சரியாக வேகாது. அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. விதைகள் இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து காய வைங்க. காய வச்சுட்டு சாப்பிட்டா கூட அது நிறைய மருத்துவ குணம் இருக்குது. காய வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சில பேர் வந்து இந்த மேலே இருக்க தோல் எடுத்து கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குங்களா அப்படியே வச்சு கத்தியால் ஒரு அழுத்த அழுத்துனீங்கன்னா அந்த மேலே இருக்க தோல் வந்து ஈஸியாக வெளியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது மேலே தோல் இருக்குங்களா, இதை வந்து இப்படி வச்சுட்டு கையால் லெஃப்ட் ஹேண்டால் அழுத்திட்டு இந்த பக்கம் தோல் இருக்க பக்கம் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி எடுத்துட்டோம். ஒரு காய் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்தாலே நல்லாவே தெரியும். பார்த்தீங்களா, இப்போ வந்து ரொம்ப விதைங்கிருக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் சுருங்கி இருக்கும். இந்த இடம்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த பூசணிக்காய் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். கழுவி வச்சுருக்க பூசணிக்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க. கடுகு கொஞ்சம், தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான பாத்திரம் வச்சுங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க, ஏன்னா நம்ம வந்து சாப்பிட போகிறது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை கம்மி பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிச்சு, நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு 2ஆக உடஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து அதோடய காரம் வந்து நமக்கு அந்த பொரியலில் தெரியும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா காஞ்ச மிளகா போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பூசணிக்காய் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துங்க. எப்போவுமே மஞ்சத்தூள் சேர்த்தோடனே மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அந்த மஞ்சத்தூளோட ஸ்மெல் வந்து போகணும். அப்போ தான் வந்து பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூளோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நிறைய சேர்க்காதீங்க, கம்மியாக சேருங்க. கொஞ்சமாக தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு எப்பவுமே அளவு வந்து கம்மியாகவே போடுங்க. அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாமல் போயிடும். பத்தலைனா கூட நம்ம தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் வந்து நல்லா அந்த காயோடு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க. 3/4 காய் வந்தால் போதும். நிறைய வெந்துச்சு அப்படின்னா அந்த பூசணிக்காய் வந்து குழ குழன்னு ஆகிடும். நமக்கு வந்து கொஞ்சம் தனி பீஸாக வரணும். இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நீங்கள் எந்த பொரியல் செய்யும் போதோ எப்போவுமே மூடி போட்டு மூடினீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஒரு மூடி போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். மூடி போடாமல் இருந்தீங்கன்னா அது 20 மினிட்ஸ் மேலே போகும். அதனால் எப்பவுமே மூடி போட்டு செய்யுங்க. சீக்கிரம் வந்து நம்ம டைம் சேவ் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துச்சு அப்படின்னா நமக்கு சுவையான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தினாவே தெரியும். அவ்வளோதான், நமக்கு வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, சுவையான மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பொரியல் நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.